திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 2 பகுதி 34. சோழ தேசத்தின் எதிர்காலம் ராஜேந்திரன். இப்பொழுது இருப்பதை விட மிக உன்னதமான நிலைக்கு இந்த சோழ தேசம் வரப்போகின்றது. பரத கண்டத்தில் உள்ள எந்த அரசனும் செய்யாத ஒரு மகத்தான காரியத்தை ராஜேந்திர சோழன் செய்யப் போகின்றான். இளவரசர் ராஜேந்திரன் கடல் கடந்து பல தேசங்களை வென்று வெற்றி வாகை சூடி இன்றே இருப்பதைப் போல 10 மடங்கு செல்வத்தோடு ஊர் திரும்பப் போகின்றான். சோழ தேசத்தை வளமாக்கப் போகின்றான். காவிரியில் பல கிளைகள், பல கால்வாய்கள் வெட்டப்பட்டு வறண்ட பிரதேசங்களும் செழுமையாக நெல் வயல்களாக மாற்றப்படும். இன்னும் அற்புதமான கோவில்களும் கட்டப்படும். இதை நான் சொல்லவில்லை, குடந்தை ஜோசியர் சொல்லி இருக்கிறார். குடந்தை ஜோசியர் சொல்லி ஒரு விஷயம் கூட இதுவரை தோற்றதில்லை. ராஜேந்திரன் உன்னதமானது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஐயன், இன்னும் ஒரு கேள்வி கேட்கின்றேன். இளவரசர் ராஜேந்திரனிடம் உங்களுக்கு ஏதேனும் பிணக்கு உண்டா? ராஜேந்திரர், கம்மாளர்களுக்கு ஆதரவாக பேசுவது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ராஜேந்திரன், கம்மாளர்களுக்கு ஆதரவாக பேசுவது தவறில்லை. அவருடைய நன்றி விசுவாசம், கம்மாளர்களுடைய முக்கியத்துவம் எல்லாம் எனக்கு புரிகின்றது. ஆனால் அதை இப்போது சொல்லியிருக்க வேண்டாம். ஆட்சிக்கு பின் தானாக செய்திருக்க வேண்டிய விஷயத்தை தமக்கடித்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ராஜேந்திரன் மௌனமாக இருப்பதே நல்லது என்பதுதான் என் அபிப்பிராயம். அரசர் என்பவர் செயலில் ஈடுபது உத்தமம் என்பது என்னுடைய எண்ணம். ராஜேந்திரனை மௌனமாக இருக்கச் சொல்ல எனக்கு அதிகாரமில்லை. நண்பன் என்கின்ற முறையில் ராஜேந்திரனுக்கு நீ அறிவுறுத்தலாம். எல்லா விஷயத்தையும் உள்ளுக்குள்ளேயே தேக்கி வைத்துக்கொண்டு அரசராக பதவியேற்ற மறுநாளில் இருந்து செயல்படுத்த துவங்கலாம். இது உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சோழ பூமி. இங்கு அவருக்கு கீழ்தான் சகலரும் இருக்க வேண்டும். ஒரே உரையில் 2 கத்திகள் இருக்கக்கூடாது. ராஜேந்திரன் கத்தியாக பளபளக்கிறார். அது கவலையாக இருக்கின்றது. யாரையும் அவர் தண்டித்து விடாமல் இருக்க வேண்டுமே என்று யோசனையாகவும் இருக்கின்றது. மறுபடியும் அந்தணர்களை பகைத்து கொள்ள நேருமோ இந்த சோழ பூமி என்று பயமாக இருக்கிறது. மறுபடியும் என்றால் அந்தணர்களை பகைத்து கொண்டதன் விளைவுதான் ஆதித்த கரிகாலனின் மரணம். ராஜேந்திர சோழனை கவனமாக பார்த்துக்கொள். ஏன் ஐயன், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? குடந்தை அந்தணர்களும் தஞ்சை அந்தணர்களும் எதற்கும் துணிந்தவர்கள், எது செய்யவும் தயங்காதவர்கள். இதோடு இந்த விவாதத்தை நிறுத்தி கொள்ளுவோம். அவர் சொல்ல சொல்ல அரண்மனை கதவு விரிய திறந்தது. அகழி மீது பாலம் போடப்பட்டது. பிரம்மராயரின் சிறு தேர் உருண்டு அரண்மனைக்குள் நுழைந்தது. பிரம்மராயர் நுழைந்த அடுத்த கடமை சில தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. அரசர் படி இறங்கி நடுமுற்றத்திற்கு வந்தார். பிரம்மராயரும் அருள்மொழியும் கை கூப்பினர். அருள்மொழி அரசருடைய காலை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கொண்டான். அரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அவனை மெல்ல அணைத்து கொண்டார். என்னை சுற்றி என்னவெல்லாமோ நடக்கின்றது. பிரம்மராயரே, எனக்கு தெரியாமல் என்னவெல்லாம் நிகழ்கின்றன, எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று நிதானமாக கட்டளையிட்டார். அவர்கள் மூவரும் அந்த பெரிய முற்றத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார்கள். நடந்து கொண்டே பேசினார்கள். என்னுடைய வயதின் காரணமாக எனக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்து, எனக்கு சரிநிகர் சமமாக ஆசனமும் கொடுத்து, சில சமயம் என் கால்களை தொட்டு நெற்றியில் ஒட்டி கொண்டு என்னை கௌரவப்படுத்தி வருகிறீர்கள். அதனாலேயே பேரரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை விட நான் சோழ தேசத்து அரசியலும் நாட்டு நடப்பும் தெரிந்தவன் என்று கர்வம் எனக்கு ஏற்பட்டதல்ல. என்னை காட்டிலும் நிர்மூடன், அப்படி ஏற்பட்டால் என்னை காட்டிலும் நிர்மூடன் வேறு எவனும் இல்லை. நீங்கள் அறியாமல், உங்களுக்கு தெரியாமல் இங்கு ஒரு துரும்பு கூட அசையாது. என்னிடம் இருப்பது போலவே மிக தெளிவான ஒரு ஒற்றற்படை உங்களிடமும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உள்நாட்டு விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்தாது எல்லைப்புறங்களிலும் ஒற்றற்படை மிக தீவிரமான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது. பாண்டிய தேசத்தின் தலைநகரான மதுரையிலும், தடிகிப்பாடியிலும், கங்க நாட்டிலும், நுளம்பாடியிலும், ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி செய்யும் இடத்திலும், கீழைச்சாலையத்திலுள்ள தேசத்திலும், ஏன் தொண்டை மண்டலத்து பாடி காவலர்கள் படைகளிலும் உங்கள் ஒற்றர்கள் பரவி கிடப்பதை நான் அறிவேன். சோழ எல்லையை கவனமாக பாதுகாப்பதிலும், சோழருக்கு எதிராக அந்நியர்கள் என்னவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்துகின்றனர் என்று கண்காணிப்பதிலும் உங்கள் ஒற்றர்கள் திறமையாக செயல்பட்டு வருகிறார்கள். உள்நாட்டு விஷயங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்பதாலேயும், இளவரசர் ராஜேந்திரர் எடுத்த காரியத்தை சீராக செய்து முடிப்பார் என்று நன்கு தெரிந்ததாலேயும், வலிமைமிக்க ராஜேந்திரனை தாண்டி சோழ தேசத்திற்குள் எவரும் எந்த காரணம் கொண்டும் தலையெடுக்க முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் அதிக கவனம் செலுத்தவில்லை. செலுத்தும்படியாக உங்கள் ஒற்றற்படைக்கு உத்தரவும் இடவில்லை. பிரம்மராயர் வெகு நிதானமாக நடந்து கொண்டே மன்னனிடம் பேசினார்.
மன்னர் பிரம்மராயரின் பேச்சை ஆமோதிக்கவும் இல்லை, தவறு என்று எடுத்துக்காட்டவும் இல்லை. மாறாக மெல்லிய சிரிப்போடு அவரை கூர்மையாக பார்த்து கொண்டே இருந்தார். அவர் தொடர்ந்து பேசினார். உங்கள் கணக்கு சரி. யாராவது அரசரை எதிர்த்து உள்ளே குரல் கொடுக்க முடியாது. மாறுதலாக பேசி எவரும் தலையெடுத்து விடவும் முடியாது. பாண்டியர்களாலோ சாளுக்கியர்களாலோ ராஷ்டிரகூடர்களாலோ உள்நாட்டில் எந்தவித வேதனையும் இல்லை. எல்லைப்புறத்தில் அடங்கி கிடக்கின்ற அவர்கள் தங்களை சுதாரித்து கொள்ள குறைந்தபட்சம் இன்னும் 15 ஆண்டுகளாவது ஆகும். ஆகவேதான் மிகுந்த தைரியத்தோடு கோவில் கட்ட சாளுக்கியர்களும் ராஷ்டிரகூடர்களையும் கங்கர்களையும் இங்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அழகாக பாண்டியர்களை விலக்கி விட்டீர்கள். பாண்டியர்கள் திருவொற்றியிலிருந்து சோழ தேசம் நுழையாமல் கொங்கு தேசத்தின் வழியாக பாண்டிய நாட்டுக்கு பயணமும் பட்டுவிட்டார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த செய்தியும் அங்கு போய் அமைதியாக அவரவர் ஒரு விவசாய பணிகளில் ஈடுபட்ட செய்தியும் நமக்கு வந்துவிட்டன. எனவே அவர்களாலும் எந்த கலவரமும் இல்லை. ஆனால் சோழ தேசம் அமைதியாக இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது, என்றும் என்னால் சொல்ல முடியாது. பிரம்மராயர் பேசிவிட்டு மூச்சு வாங்கி நிறுத்த அவரை விலகி நின்று பின்னால் கையை கட்டியபடியே மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பார்த்து கொண்டிருந்தார். அருள்மொழி அவர்கள் இருவரையும் அசையாமல் பார்த்து கொண்டிருந்தார். யாரால் இடைஞ்சல் வரும் என்று நினைக்கிறீர்கள்? போருக்கு போய் திரும்பி சோழ வீரர்களுக்கு உற்சாகமாய் ஆயுதங்கள் செய்து கொடுத்து கம்மாளர்களாலும் முதலில் பிரச்சனை வரும். ஒரு அமைதியின்மை ஏற்படும். புரிகிறது, நானும் கவனித்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி பிரச்சனையாகும்? அவர்கள் ஒரு வேண்டுகோள் தானே வைக்கிறார்கள். என்ன வேண்டும் என்று நான் கேட்டதால் தானே பதிலுக்கு இது வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதில் தவறு என்ன? கொடுப்பதும் மறுப்பதும் நாம் தானே. நாம் என்றால் யார் மன்னரே? நானும் நீங்களுமா? நீங்களும் இளவரசர் ராஜேந்திரனுமா? நீங்கள் மாட்டேன் என்று சொன்ன கோரிக்கைகளை நேற்று மாலை நிச்சயம் செய்து தருகிறேன் என்று பூமியில் ஓங்கி அடித்து இளவரசர் ராஜேந்திரர் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். கம்மாளர்களுக்கு சலுகைகள் அதிகம் வழங்கினால் பிரச்சனைகள் தான் வரும். யார் மூலமாக பிரச்சனை வரும்? அந்தணர்கள் மூலமாக பிரச்சனை வரும். அந்தணர்கள் கலகம் செய்வார்கள் என்றா சொல்கிறார்? அந்தணர்கள் ஒருபோதும் நேரடியாய் கலகம் செய்ய மாட்டார்கள். மறைமுக கலகம் என்று உண்டோ? உண்டு. எப்படி? அவர்கள் போர் வீரர்களை தூண்டி விடுவார்கள். போர் வீரர்கள் தான் கம்மாளர்களிடம் பிரியமாக இருக்கிறார்களே. கம்மாளர்கள் உதவியால் தானே ஜெயித்தோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இல்லை, இனி கம்மாளர்களுக்கும் சிற்பிகளுக்கும் அதிகம் உபகாரங்கள், பாராட்டுக்கள் கிடைக்கப் போகின்றன. அதனால் என்ன? இதை சத்திரியர்கள் வெகுநாள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஏன், என்ன செய்வார்கள்? என்னையும் பாராட்டுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் சமாதான காலத்தில் எங்கேயும் போர் வீரர்கள் பாராட்டப்படுவதில்லையே. எனவே விலகி இருக்க சொல்லப்படுவார்கள். அப்படி விலகி இருக்கப்படுவதை அந்தணர்கள் எடுத்து காட்டினால் சத்திரியர்களுக்கு கோபம் வரும். தஞ்சை மற்றவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள். அங்கு சண்டை துவங்கலாம். இதனால் என்ன ஆகும்? ஒரு கலகம் ஏற்படும் என்று நான் அஞ்சுகின்றேன். மன்னர் சட்டென்று திரும்பி பிரம்மராயரான கிருஷ்ணராமனை உறுத்து பார்த்தார். பிரம்மராயர் அரசருடைய வேகத்தை பார்த்து கை கூப்பினார். என் பேச்சு தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள். என் அனுமானம் என்றுமே பிழையாக போனதில்லை. நானும் இந்த அனுமானம் பிழையாக போக வேண்டுமென்றுதான் வேண்டுகின்றேன். நீங்கள் என்னை கேட்காது போயினும் இது குறித்து நான் உங்களிடம் தனியே பேசி எச்சரித்துத்தான் இருப்பேன். ஒரு கலகம் நடக்கும் என்றா சொல்லுகின்றீர்கள்? மன்னர் மறுபடியும் கேட்க ஆம் என்று தலையை அசைத்தார். மன்னர் மெல்ல அருகேயுள்ள கருங்கல் பலகையில் உட்கார்ந்தார். தொலைவில் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பஞ்சவன்மாதேவி வெற்றிலை பெட்டியுடன் நடந்து வந்து மன்னருக்கு அருகே வெற்றிலையை பிரித்து வைத்தாள். மெல்ல அருகில் இடைவெளியிட்டு உட்கார்ந்து கொண்டாள். பிரம்மராயருக்கு ஒரு மர ஆசனம் எதிரே ஒரு சேடியால் போடப்பட்டது. இன்னும் விழித்து கொண்டிருக்கின்றீர்களா மணி? பிரம்மராயர் பஞ்சவன்மாதேவியை பார்த்து சிரிப்போடு கேட்க, அரண்மனையில் பல பேர் விழித்து கொண்டு இருக்கிறார்கள். இளவரசர் கூட விழித்து கொண்டுதான் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்று சொல்ல மன்னர் திரும்பி பஞ்சவன்மாதேவியை பார்த்தார். என்ன பேசுகிறோம் என்பதை ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டிருக்கின்றானா என்று பஞ்சவன்மாதேவியின் காதோரத்தில் அவர் கேட்க, ஆம் என்று பஞ்சவன்மாதேவி தலையசைத்தாள். சரி, ரகசியமாக கேட்பானேன். நாளை காலை சபையில் இது பற்றி நாம் பேசுவோம். மனம் திறந்து பேசுவோம். சேனாதிபதிகளையும் மந்திரிமார்களையும் சிவ ஆகம ஆச்சாரியர்களையும் அரச குடும்பத்து பெரியோர்களையும் எல்லோருடைய ஆலோசனைகளையும் கேட்போம். என் தமக்கை குந்தவையாரும் அவரது கணவர் வந்தியத்தேவரும் அரச சபையில் தனியாக ஆசனங்கள் போட்டு அவர்களையும் மிகுந்த மரியாதையோடு அழைத்து வா. இப்படி ஒளிந்து பேசுவதை விட மனம் திறந்து பேசுவது நல்லது. எதுவானாலும் எதன் பொருட்டும் என் கோயில் காரியம் கெடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எவர் குறுக்கீடு செய்தாலும் நான் தாங்க மாட்டேன்.
மன்னர் குரலை உயர்த்தி பேசத் துவங்கினார். இந்த கோயில் ராஜராஜனின் கனவு மட்டுமல்ல, சோழ தேசத்தின் கனவு. சோழ தேசத்தின் பெயரை சொல்லி பேசப்பட போகின்ற சரித்திரம். எனவே ஏதாவது சொல்லி இந்த கோவில் வேலைக்கு பங்கம் நேர்ந்தால் நான் வெறி பிடித்தவனாக மாறிவிடுவேன் என்பதை மட்டும் எல்லோருக்கும் சொல்லிவிடு. மன்னர் தடேரென்று எழுந்து வேகமாக அரண்மனையை நோக்கி நடந்தார். பஞ்சவன் மாதேவி அவருக்கு பின்னால் ஓடினாள். மெல்ல பிரம்மராயர் எழுந்தார். சுற்றும் முற்றும் பார்த்தார். முற்றத்தை விட்டு நகர வெற்றிலை பெட்டி எடுக்க சேடி ஒருத்தி கீழே இறங்கினாள். நெஞ்சில் கை வைத்து குனிந்து பிரம்மராயரை வணங்கினாள். வணங்கியது ஒரு சைகை, ஒரு சங்கேத மொழி. தொடர்ந்து அரண்மனைக்குள் என்ன நடக்கிறது என்பதை நான் கேட்டு உங்களுக்கு சொல்வேன் என்பதுதான் அந்த வணக்கத்தின் அர்த்தம். நல்லது செய். பிரம்மராயர் அடிக்குரலில் முணுமுணுத்துவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார். அருள்மொழிப்பட்டன் அவரை பின்தொடர்ந்தான். சோழ தேசம் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கிறது என்பது பிரம்மராயருக்கும் அருள்மொழிக்கும் தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. நேயர்களே, உடையாரின் 2ஆம் பாகம் இதனுடன் முற்றியது. 3வது பாகம் வரும் நாட்களில் தொடரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.